நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார். இப்போ செவ்வாய் பகவான் நீச்ச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார். அப்போ இந்த காலகட்டங்கள் 12 ராசினியர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான்னா அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார், உங்களுடைய உடல் அமைப்புகளில், உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 தன்னுடைய பெயர்ச்சியை தொடங்குகிறார். அவர் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக 7ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 உள்ளே வந்துடுவார். எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு பார்த்திங்கன்னா 28/7/2025 வரையும் அவர் சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார். இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள். எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயுடைய செயல்பாட்டின் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும். ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயுடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை. நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை எப்படி பார்ப்போம்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ, செவ்வாய் ஒரு நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை. அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை. ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க. ஒரு பரந்த இடம், காலியான இடம்னா அது செவ்வாயுடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு. செவ்வாய் நன்றாக இருந்தால், ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால், உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம். அதேபோல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள், விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க, நல்லா வருதுங்க, நான் விவசாயம் தாங்க என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை. நம்மளுடைய உறவில் செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா, இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயுடைய காரத்துவமாக வருகிறது. உங்களுடைய உடல் பாவகங்களில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா, இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும். இரத்த நாளங்கள், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய். அப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பாதிப்பு இருக்குது, அது எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும். இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, இந்த மண்டை ஓடு செவ்வாயுடைய காரத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை. உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா எந்த உணவாக வருகிறது அப்படின்னா, அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் செவ்வாயுடைய ஆதிக்கம். செவ்வாய் தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார். அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம், நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம். அப்படி தேங்காய் உடைச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம். அங்கே என்ன பண்ணுவாங்க, ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க, மஞ்சள் கலரில் வாழைப்பழம் வைப்பாங்க. அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு. யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்களாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன், நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன், சீருடை அணிந்த வேலையில், அரசாங்க வேலையிலையோ ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி, செவ்வாயோட அந்தரம், செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு. ஸோ இன்னும் உணவில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம். நம்மளுடைய வெள்ளை பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அது செவ்வாயுடைய காரத்துவம். அதேபோல் இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருது என்பது உண்மை.
ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம்மளுடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம சொப்பனம் போல் தன்னுடைய வாழ்க்கையை எங்கிருந்தாலும் எதிலிருந்தாலும் எப்படி இருந்தாலும் ராஜா ராஜா தான் அப்படிங்கிற இயக்கத்தை இயக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல நபர்களின் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் மனதார உதவி செய்து அதனை சரி செய்வதற்காக முயற்சி எடுக்கும் ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு நாட்டின் ராஜா எப்படி தன்னுடைய கூட இருப்பவர்களுக்கு உதவி செய்ய தன்னுடைய படை தளபதிகள் படைகளுக்கு உதவி செய்கிறாரோ அதே போல் தான் சிம்ம ராசிக்காரங்க தன் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு தன் உடன் பிறந்தவர்களுக்கு அதிகமாக அக்கறை எடுத்து உதவி செய்வீங்க. இப்படி உதவி செய்யும் குணம் கொண்ட உங்களே தான் கடந்த 2.5 வருஷமாக உங்களுக்கு உதவி கேட்க வேண்டிய நிலைமைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க உங்களுடன் இருந்த சக நண்பர்கள், சக தோழர்கள் என்று சொல்லலாம். இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைகிறார். அப்போ இந்த செவ்வாய் பெயர்ச்சி என்பது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்த அதிபதி மற்றும் 9ஆம் பாவக அதிபதி. அப்போ 4க்கு 9க்குரிய செவ்வாய் கேதுவுடன் உங்கள் ராசியில் இணைந்து செயல்படுகிறார். அப்போ ராசிக்கு 1ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லி அமைப்பு. அதாவது எந்த இடத்துல இருக்காங்களோ அதுதான் 1ஆம் இடம். அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் அந்த சேர்த்து தான் நம்ம எண்ணுவோம். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், என்னை சேர்த்து 5 பேருமோ, என்னை சேர்த்து 3 பேர் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்காருன்னா உங்களுடைய ராசி 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். சிம்ம ராசி 1ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஸோ அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல உழுது, அதாவது விருச்சக ராசிக்குள்ளே உழுது, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கும்பராசிக்கு உழுது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசிக்குள்ளே உழுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ராசிக்குள்ளே கேது, அதே போல் அங்கே பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல ராசியுடன் சேர்ந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, அதே போல் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பயிற்சி மூலமாக சொல்லப்போவது என்னென்னா, உங்களுடைய செயல்பாடில் நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கணும். நீங்கள் அதாவது செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. உறுதியாக விநாயகரை வழிபாடு செய்யுங்க. விநாயகரை கைப்பற்றிக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது என்பது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா அவருடைய பார்வையில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்பதனால இதை சொல்கிறேன். சரி, என்ன நல்லது நடக்க போகுது அப்படின்னா, உங்களுடைய பயணங்கள் நல்லபடியாக தொடரும். வெளியூர், வெளி மாநிலங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. நிம்மதியான தூக்கம் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய மாற்றம் வரும். வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு மனை கட்டுவதற்காக கொஞ்சம் விரைய செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. வாகன பிரியராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் ராகுவை செவ்வாய் பார்க்குறதுனால என்ன ஆகும்னா, திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிவேகமாக முயற்சிகள் இருக்கும். இவனால் திருமணம் பண்ணவா வேண்டாமா யோசிக்கிறது, இப்போ திருமணம் பண்ணியே ஆகணும், நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சிம்மராசிக்காரர்கள் இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல் சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்க்குறதுனால ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே மருத்துவரை பார்த்துடணும். அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ போய் பார்க்கலாம், வேண்டாம் நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறத அசால்ட்டு தன்மை இருக்கக்கூடாது என்று அர்த்தம். ஸோ இவ்வளோ விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் மூலமாக நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. நிம்மதியான தூக்கம், நிம்மதியான பொருளாதாரம், நிம்மதியான ஒரு மன மகிழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் என்ற செயல்பாடுகளை செவ்வாய் பகவான் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறார். ஸோ நான் சொன்ன வழிபாடை நீங்கள் மனசார பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வழிபாடில் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும்போது தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் நிதானம் வெற்றியை கொடுக்கும் என்பது உண்மை.